மனம் சொல்வதை எப்பொழுதும் நம்ம கேட்க வேண்டாம். நீ அதை எதுக்கு நிற்கிறதுக்கு உனக்கு துணிவோ ஒரு பலமோ உனக்கு ஆரம்பத்தில் இருக்காது. அதை பார்த்து நீ மறுபடியும் அடங்கிடுவ. எஜமான இருக்க வேண்டிய இடத்துலையே நீ அடிமையாக இருக்க முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க நீ அடிமையாக இருக்க தான் தயாராக இருப்ப. அந்த சஞ்சலமான மனம், அந்த மனம் இயல்பாக ஆரம்பத்தில் ஒரு சகுனி மாதிரி தான் இருக்கும். பண்படுத்தப்பட்ட மனம் இந்த சைடு கிருஷ்ணன். எல்லா தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் என்ன செய்யுதுன்னா, மெதுவாக நீ மறந்த உன் எஜமானத்துவத்தை உனக்கு ஞாபகப்படுத்தும். எப்பவுமே கேட்கக்கூடாது. ஏன்னா அது உன்னுடைய அடிமை சொல்வது நான் எப்பொழுது கேட்க வேண்டும், நான் எப்பொழுது கேட்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கேட்டால் நான் உன்னை முட்டாள்னு தவிர வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? யூ ஆர் த ஓனர். நான் எப்போ ஒரு ஸ்லேவ் சொல்கிறது நான் கேட்கட்டும், எப்போ கேட்கக்கூடாது அப்படின்னா, ஐ வாண்ட் டு மேக் யூ அவேக் அண்ட் சே தட் you are owning, you are the owner. நீ எஜமான்றா அப்படி இந்த கேள்வி கேட்ப. எப்பொழுது அடிமை சொல்வது நான் கேட்க வேண்டும், எப்பொழுது அடிமை சொல்வது கேட்கக்கூடாது. நீ சொல்லும் வேலையை கனகச்சிதமாக செய்து முடிக்கவே உன் அடிமை இருக்கிறான். அப்பொழுது நீ உன் அடிமைக்கு அடிமையாக தயாராக இருக்கிறாய் என்பது இந்த கேள்வியிலிருந்து தெளிவாக தெரியுது. இப்போ இந்த மாதிரியே தான் ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க பொட்டன்ஷியல் என்னன்னே தெரியாமல், தெரிஞ்சுக்கவும் விரும்பாமல், அவங்களோட தரத்தை தாழ்த்தி 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 எங்கேயோ போயிடுறாங்க. The first things happening from your mind. உன்கிட்ட இருந்தே அதை ஆரம்பிக்கும். எஜமான இருக்க வேண்டிய இடத்துலையே நீ அடிமையாக இருக்க முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த உலகம் முழுக்க நீ அடிமையாக இருக்க தான் தயாராக இருப்ப எல்லாத்துக்கிட்டையும். That means you are very ready, very easy to make you slave. உன்னை ஈஸியாக அடிமையாக்குறது ரொம்ப சுலபமாக இருக்குது. அதுதானே இங்கே இருக்கிற சமூகமும் இந்த கார்பரேட்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்லிட்டு you are very easily surrendered. It's happening from your mind. இப்போ நீ என்ன இங்கே செய்ய வேண்டியதாக இருக்க, எப்பொழுதும் நீ அதை சொல்வதை கேட்காமல் இருக்கும் பொழுது உன் மனம் உனக்கே தெரியாமல் ஒரு நாளை it will become complete slave to you. இன்னைக்கு அது போராடி 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 நான் சொல்கிறதா நீ கேட்கணும்னு சொல்லி உங்களோட டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் நீ ஆரம்பத்துலேருந்தே நீ அதுக்கு அடிமையாக போயிட்டதுனால திடீர்னு நீ அதுக்கு எதிர்த்துலே நான் தான் எஜமான்னு சொல்லும்போது இத்தனை நாள் எங்கே போச்சு உனக்கு, நான் தான் எஜமானுங்கிறத மறந்துடாதன்னு உங்ககிட்ட ஒரு சண்டைக்கு வரும். ஏன்னா நீ பிறந்ததுலேருந்தே அப்படி பழக்கிட்டேன். அதை தான் சொசைட்டி உனக்கு சொல்லி கொடுத்தது. அதுக்கு அகெயின்ஸ்ட் தான் டிசிப்ளினாக இருக்க பிடிக்காது. அது பழகிட்டதுனால திடீர்னு ஒரு நாள் நீ ஏதாவது அதுக்கு உன் நிஜமான எஜமானத்துவத்தை வெளிப்படுத்தும் போது இதுனா புது பழக்கம், மறந்துட்டியா நான் தான் உனக்கு எஜமான்னு அது சொல்லும். நீ அதை எதுக்கு நிற்கிறதுக்கு உனக்கு துணிவோ ஒரு பலமோ உனக்கு ஆரம்பத்தில் இருக்காது. அதை பார்த்து நீ மறுபடியும் அடங்கிடுவ. ஓகே அப்படின்னு அது உனக்கு காம்ப்ரமைஸ் பண்ண, ஓகே அப்படின்னு சொல்லி நீ போயிடுற ஒரு வகையில். சரி, ரொம்ப பலத்தை திரட்டி நீ ஒரு நாள் போராட நினைக்கும் போது கிட்ட ஆரம்பத்தில் போராட்ட மாதிரி ஒரு அதிகார தோரணை அதை காட்டினாலும்
அதுக்கப்புறம் இட் வில் ஸ்டார்ட் த அதர் கேம். இட் வில் ப்ளே கன்னிங். உன்னை வந்து செட்யூஸ் பண்ணும். அப்படியே லைக் இன்றைக்கி பண்ணிடலாம், நாளைக்கு கொஞ்சம் ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிக்கும்போது என்னை உங்ககிட்ட அதிகாரத்தை காமிச்சிட்டு இருக்கிறவன் திடீர்னு உங்ககிட்ட வந்து கொஞ்சம் குழவை பேசும்போது ஒரு மூமெண்ட்டில் நீயும் யூ வில் ஃபால் ஃபார் இட். அப்புறம் திரும்பவும் நான் இப்படி ஏமாந்துட்டோமே, நம்ம வந்து அடிமையாக போயிட்டோமே, தெரிஞ்சு நம்மளை அதை யூஸ் பண்ணிடுச்சேன்னு ரியலைஸ் பண்ணி எப்போ நம்ம ரொம்ப வீரியமாக எந்திரிப்போம் அப்படின்னா கன்ஃபார்மாக நீ அதற்கு இந்த நீ எவ்வளோ வருஷத்தில் நீ வாழ்ந்துருக்கியோ அத்தனை வருஷம் அதை நீ பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறதுனால ப்ராக்டிஸ் இல்லாமல் எல்லா தியான பயிற்சியும் யோக பயிற்சியும் என்ன செய்யுதுன்னா மெதுவாக நீ மறந்த உன் எஜமானத்துவத்தை உனக்கு ஞாபகப்படுத்தும். நாட் ஒன்லி மேக்கிங் டு ரிமெம்பர், it will transform to your original state. மெதுவா உனக்கு அந்த பலத்தை, வீரியத்தை, விவேகத்துவத்தை எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே வரும். அந்த சஞ்சலமான மனம், அந்த மனம் இயல்பாக ஆரம்பத்தில் ஒரு சகுனி மாதிரி தான் இருக்கும். ஒரு சகுனிக்கு நீ அடிமையாக இருந்த அப்படின்னா who like Duryodhana you can keep. What happened is என்னதான் ஒரு அரசனாக இருந்தாலும் சகுனியோடைய அடிமை தான் துரியோதனன். என்ன வேணா செஞ்சிட முடியும். அரசனாக இருந்தால் அப்படியே வேர் ஹி லீட் டு அதர்ம பாத். பண்படுத்தப்பட்ட மனம் இந்த சைடு கிருஷ்ணா. கிருஷ்ணனுக்கு அடிமையாக இருந்த மனங்கள் பாண்டவர்கள் இல்லை டு த தர்ம பாத். இந்த ரெண்டும் எடுத்துக்கோ, தனித்தனி கேரக்டர் சகுனி அண்ட் கிருஷ்ணா. சகுனி இஸ் த மைண்ட் which carries lot of cunningness, lot of adharmas. எல்லாமே அதுக்குள்ள அத்தனை அதர்மங்களும் அத்தனை கன்னிங்னஸுக்கான அத்தனைய விஷயமும் அந்த சகுனி கிட்ட இருக்கு. அந்த சகுனிங்கிற ஒரு மைண்ட்குள்ள வாஸ் கம்ப்ளீட்லி பொல்யூட்டட். என்னதான் திறமை இருந்தாலும் அது எல்லாமே ஒரு குறுக்கு வழிக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுக்கு தயாராக. இந்த யோக பயிற்சி மூலமாக நம்ம தியான பயிற்சியில் நீ தினமும் பயிற்சி பண்ணி you will remember your Krishna consciousness inside you. You will start to learn everything, the dharma, discipline, and அந்த சைடு இருக்கிற கன்னிங்னஸுக்கு ஆப்போசிட்டில் உனக்கும் கன்னிங்னஸ் எப்படி being more tricky than your mind, being more tricky than Saguni. என்னென்ன அந்த கன்னிங் மைண்ட் யோசிக்குமோ அந்த சகுனி யோசிக்குமோ கிருஷ்ணா knows it because you learn completely about your complete mind, you becoming the Krishna. So சகுனி இந்த மூதான் பண்ண போறான் அப்படிங்கிறது கிருஷ்ணா knows it and he will keep a check for it. When you being a normal person, you don't know. Saguni will defeat you easily. But when you being doing a lot of meditation and you become and you enter into the Krishna consciousness, you know where your mind going to do these tricks and how it is going to play this game.
and you know how to handle your Saguni mind. ஸோ அத்தனை வித்தையையும் யோக பயிற்சின்னு உனக்கு கற்றுக் கொடுத்து பலமாக்கி வீரியமாக்கி அந்த விவேகத்துவத்தை கொடுத்து ஹவு யூ ஷுட் ரைஸ் எஸ் கிங் அண்ட் மேக் யுவர் மைண்ட் எஸ் அ ஸ்லேவ். அதனால தான் கடைசி வரைக்கும் Saguni could not handle Krishna. When you became wise, your mind cannot play any tricks with your wisdom. Whatever it is making the trick, it will easily the enlightened mind will easily defeat it. That is master's brain. That things that every master is doing and teaching to their disciples. Once you became wise, and after that your mind itself became wise. Then whatever your mind doing in its own way, it will be the right. So இந்த இடத்துல நம்ம மனம் சொல்வதை எப்பொழுதும் நம்ம கேட்க வேண்டாம். நீ உன் மறந்து போன எஜமானத்துவத்தை ஞாபகப்படுத்து. யோக பயிற்சிகளை தியான பயிற்சிகளை அதிகமாக செய்து கிருஷ்ணனின் நிலையை நீ அடைந்தால் நீ யாருடைய பேச்சையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக மனம் உன் அடிமையாகி உன் கட்டுக்குள் வரும்.